வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் கிடைத்து என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. என்ன புள்ளியாரப்பா, என்னை பார் அப்படிங்கிறீங்களா? இங்கே வச்சிருக்கீங்களாக்கும். என்னது? பென்சில், ரப்பர், இரேசர், ஷார்ப்னர். இது மூணையும் கொடுத்தா என்ன சொல்றது? அதுவும் நீங்க தான் சொல்லி தரணும். பென்சில், இரேசர், ஷார்ப்னர் சொல்லிடலாமே. பிள்ளையாரப்பா, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? நான் என்ன சொல்லணும், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் நீங்க தானே சொல்லி தரீங்க. ஒரு வீட்டில் ஒரு பாட்டி, அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பென்சிலை வச்சு ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. யார் வீட்லேயும் பேனாவோ பென்சிலோ வச்சு எழுதுறதே கிடையாது. காரணம், பொட்டிக்குள்ளே மூழ்கி இருக்கிறாங்க எல்லாரும். எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லையா இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்கே தவிர உட்காந்து எழுதி கடிதம் எழுதுறதுங்கிறது அடியோடு இல்லை. இப்போ முந்தையெல்லாம் க்ஷேமம்னு ஒரு ஓரத்தில் போடுவாங்க, மதுரை இந்த டேட் போட்டுட்டு அன்புள்ள விசாலாட்சிக்கு அநேக ஆசீர்வாதம், க்ஷேமம் க்ஷேமத்திற்கு எழுதவும், அல்லது நலம் நலம் அறிய ஆவல், இப்படியெல்லாம் ஒரு முறையாக கடிதம் எழுதி கடைசியில் இப்படிக்கு பாட்டி சொல்படி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுவாங்க. அது ஒரு கலாச்சாரங்க. இப்போ அது கிடையவே கிடையாது. நம்ம என்ன எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுடுறோம், இல்லாட்டா ஃபோனில் பேசிடுறோம். அந்த மாதிரி காலத்திலும் ஒரு பாட்டி உட்காந்து பென்சில்னால் நோட்டில் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக வயசானவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ராமஜெயம் எழுதுவாங்க. ராம அப்படிங்கிற நாமம் ரொம்ப சிறந்ததுங்கிறதுக்காக சும்மா வெட்டி பொழுது போகாமல் எனக்கு வேறு ஒன்றும் அனாவசியமாக கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராமநாமம் எழுதுறது வழக்கம். ஒரு நோட் பூரா ராமஜெயம் எழுதுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்து பெண்மணிகள் புண்ணியத்துக்காக மட்டும் இல்லைங்க. வயசாக வயசாக இந்த விரல்லாம் கொஞ்சம் வலுவு இழக்கும். வேலை செய்வது, ஒரு பொருளை எடுத்தால் படக்குன்னு கீழே போட்டுருவாங்க. அதுக்குத்தான் இந்த மாதிரி பென்சிலை நல்லா பிடிச்சி எழுதுகிற பொழுது இந்த கட்டை விரலில் அழுத்தம் கொடுக்கணும், ஆள்காட்டி விரலில் கொடுக்கணும், மற்ற 3 விரலும் என்ன எழுதுகிறாங்கங்கிறத பார்க்கணும். இப்படி பிடிச்சி எழுதுகிற பொழுது மூளைக்கும் கைக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குல்ல, அதுக்குத்தான் எழுதினாங்க. அப்போ இதே நீங்கள் சில ஃபிசியோதெரப்பி சென்டரில் போனீங்கன்னாக்கா அவங்க ஒரு சின்ன மெல்லிய கம்பி மாதிரி கொடுத்து இதை பிடிங்க, எரிக்கி பிடிங்க, 100 தரம் பிடிங்கங்கிறாங்க. அப்போ அது விரலுக்கெல்லாம் எக்ஸசைஸ். இந்த பாட்டி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன எழுதுகிறாங்க? ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேரன் ஒருத்தன் வரான். அவன் இங்கேருந்து ஹாய் பாட்டி. பாட்டி சொல்கிறாங்க, அது என்ன ஹாய் பாட்டி, நான் அந்நியமா, இந்த ஹாயை விட்டுடு, என்ன பாட்டி இன்னும் கூப்பிடு அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் அது பழகி போச்சு, யாரை பார்த்தாலும் ஹாய் பாய் அதெல்லாம் வேண்டாப்பா, நீ என்னை பாட்டின்னு கூப்பிட்றதே சந்தோஷமாக இருக்குது. பாட்டி என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி கதை எழுதுறீங்களா அப்படின்னு அவன் கேட்டானான். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, உன்னை பற்றி கதை எழுதலாமே, ஆனால் முதல்ல இங்கே வா, நான் என்ன எழுதியிருக்கேங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது, ஏதோ எழுதிட்டுருக்கிறீங்க. நான் இப்போ வீட்டிலையே பள்ளிக்கூடம் வந்துடுச்சா, அதனால எனக்கு இதெல்லாம் எழுதுறதே பிடிக்க மாட்டேங்குது பாட்டி அப்படின்னு சொன்ன பொழுது, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணட்டுமா அப்படின்னாங்க பாட்டி. அப்படின்னு, நீ பெரியவனாகும் பொழுது இந்த பென்சிலை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். பாட்டி கம் அகெயின் அப்படின்னா, என்னடா திருப்பி சொல்லுங்க பாட்டி. நீ வளர்ந்து பெரியவனாகும் பொழுது இந்த பென்சிலை போல இருக்க வேண்டும் அப்படின்னு உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்ன உடனே அவன் சொன்னான், தாத்தா சொல்கிறாரு நீ மகராஜனாக இருக்கணும் அப்படிங்கிறாரு, அப்பா நீ பெரிய சயின்டிஸ்டாக வரணுங்கிறாங்க, அம்மா நீ நல்ல பாடகனாக வரணுங்கிறாங்க, நீங்கள் பென்சிலாரு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் சமையல் அறையில் இருக்கிற அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா இந்த பாட்டிக்கு என்னாச்சு,
ஏன்பா, நீ வளர்ந்து பெரியவனாகும் பொழுது பென்சிலை போல் இரு அப்படின்னு என்னை சொல்கிறாங்களே, அது சரியா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அம்மா புளி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அதாவது இப்படியெல்லாம் சில வீடுகளில் நடக்குதான்னா நடக்குது. அந்த அம்மா என்ன சொல்லுது, உங்கள் பாட்டியோட அனுபவம் என்ன, அவங்க ஒன்று சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஏன் தெரியுமா, அவங்க எது சொன்னாலும் நான் கவனமாக கேட்டுக்கிறேன். நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்தா அந்த பிள்ளைக்கு நான் சொல்லணும் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, அதனால தான் அவங்க எது சொன்னாலும் நான் ரொம்ப கவனமாக கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னோடனே ஓடி வந்து அம்மா ஓகேன்ட்டாங்க. பென்சில் மாதிரி இருக்கலான்னா சரின்னு சொல்லிட்டாங்க.